ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய இயல் 2க்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 1 இயல் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இயல் 1க்கான புக் பேக் கொஷின்ஸும் போட்டிருக்கோம், பார்க்காதவ பார்த்துக்கோங்க. இது இயல் 2க்கான புக் பேக் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழின் முதல் புதினமாக அறியப்படுவது எது? தமிழின் முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயூரம் வேதநாயகம் அவங்க தான். தமிழின் முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம். வாழ்வியல் நிகழ்வுகளின் தொகுப்பு பார்வையாக உரைநடையில் எழுதப்படுவது எது? வாழ்வியல் நிகழ்வுகளின் தொகுப்பு பார்வையாக உரைநடையில் எழுதப்படுவது புதினம். கீழ்காணுவற்றுள் சாகித்ய அகாடமி விருது பெறாத புதினம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ரத்தம் ஒரே நிறம். அது ஆசிரியர் சுஜாதா அவங்க தான் எழுதுனது. ரத்தம் ஒரே நிறம். அப்போ வானம் வசப்படும் அப்படின்றது 1995 பிரபஞ்சன் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. இது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். அடுத்து காவல் கோட்டம் 2011 சாகித்ய அகாடமி சு வெங்கடேசன் அவங்க எழுதுனது. சஞ்சாரம் 2018 எஸ் ராமகிருஷ்ணன் அவங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக பொருந்தாத இணை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொருந்தாத இணை என்ன அப்படின்னா பாமா அவங்க ஆனந்தாயி எழுதுனதாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சிவகாமி அப்படின்றவங்க தான் ஆனந்தாயி அப்படின்ற நூல் எழுதியிருப்பாங்க. ஆர் சண்முகசுந்தரம் அவங்க எழுதுனது நாகம்மாள். ஆர் சண்முகசுந்தரம் அவங்க எழுதுனது தான் நாகம்மாள். அப்போ பத்மாவதி அப்படின்ற புதினத்தை எழுதுனது யார் அப்படிங்கன்னா மாதவையா. மாதவையா. பத்மாவதி அப்படின்ற புதினத்தில் இருந்தது மாதவையா. சந்திரிகை அப்படின்றது எழுதுனது பாரதியார். அதாவது சந்திரிகையின் கதை அப்படின்ற புதினத்தில் எழுதுனது பாரதியார். அடுத்ததா பொறுத்துக. எழுத்தாளர் அவங்களுடைய புதினம். பெருமாள் முருகன் அப்படின்றவர் எழுதுனது நிழல் முற்றம். நிழல் முற்றம் அப்படின்ற புதினத்தை எழுதுனது யார் அப்படின்னா பெருமாள் முருகன். அடுத்ததா டி செல்வராஜ் அவங்க எழுதுனது தோல். டி செல்வராஜ் அவங்க எழுதுனது தோல். சோ தர்மன் அவங்க எழுதுனது கூகை. சோ தர்மன் அவங்க எழுதின புதினம் என்னன்னு கேட்டிங்கன்னா கூகை. ராஜம் கிருஷ்ணன் அவங்க எழுதுனது வேருக்கு நீர். ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர். இந்த வேருக்கு நீர் அப்படின்றது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். அதாவது முதல் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெருமாள் முருகன் அவங்க நிழல் முற்றம், டி செல்வராஜ் தோல், சோ தர்மன் கூகை, ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர். அடுத்தது ஒரு பொறுத்துக தான் கொடுத்துருக்காங்க. இதில் லட்சியவாத புதினம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகல் விளக்கு. அகல் விளக்கு அப்படின்றதா லட்சியவாத புதினம். வரலாற்று புதினம்னு எதை சொல்லுவாங்கன்னா பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் தான் வரலாற்று புதினம். முற்போக்கு புதினம்னா என்னன்னா பஞ்சும் பசியும். பஞ்சும் பசியும். வட்டார வழக்கு புதினம் அறுவடை. வட்டார வழக்கு புதினம் அறுவடை. லட்சியவாத புதினம் அகல் விளக்கு, வரலாற்று புதினம் பொன்னியின் செல்வன், முற்போக்கு புதினம் பஞ்சும் பசியும், வட்டார வழக்கு புதினம் அறுவடை. அடுத்ததா பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. 3ம் 4ம் தவறானது. கதை தழுவிய காப்பியங்களே புதினங்களாக மாற்றம் பெற்றன. சரி. கதை தழுவிய காப்பியங்களே புதினங்களாக மாற்றம் பெற்றன. சரி. முதன்மையான புனைக்கதை கலைக்கூறுகளில் ஒன்று கதை பின்னல். 6 கலைக்கூறுகள் இருக்கும். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது கதை பின்னல். அப்போ அதுவும் சரி. வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்படுபவை லட்சியவாத புதினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. ஏன்னா வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்படுவது வரலாற்று புதினங்கள். அப்போ அது தவறு. வாழ்வின் பல்வேறு இயல்புகளையும் சிக்கல்களையும் விவரித்து சொல்கிறது தான் புதினம் ஏற்ற வடிவம் அன்றும் கொடுத்துருக்காங்க. இல்லை வடிவம். வாழ்வின் பல்வேறு இயல்புகளையும் சிக்கல்களையும் விரித்து சொல்வதற்கு புதினம் ஏற்ற வடிவம். அப்போ 3ம் 4ம் தவறு. 1ம் 2ம் சரி. அடுத்ததா பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 1ம் 3ம் தான் சரி. கதாபாத்திரம் தனது எண்ண ஓட்டங்களாக கதை நிகழ்வுகளை நினைத்து பார்க்கும் வடிவத்தில் கதை அமைவது நனவோடை முறை. அது சரி. ஒரு கதாபாத்திரம் தன்னோட எண்ண ஓட்டங்களை கலை நிகழ்வுகளாக நினைத்து பார்த்து கதை அமைக்கிறதுக்கு நனைவோடை முறை தான். 2 தவறு. ஏன் அப்படின்னா புதினம் ஒரு வாழ்வின் ஒரு துளியை ஒரு புள்ளியை ஒரு தரப்பை மட்டும் சொல்ல வந்த வடிவம். தவறு. புதினம் அப்படின்றது முழுமையான வாழ்க்கைக்கான அறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்ல வந்தது தான் புதினம். அடுத்ததா உறுதியான கதை மாந்தர் அடையும் மாற்றமே புதினத்திற்கு நாடகத்தன்மை தருகிறது. சரி. உறுதியான அந்த கதை மாந்தர் அவங்க அடையிற மாற்றம் தான் ஒரு புதினத்துக்கு நாடகத்தன்மையே தருது. சரியானதான். ஒரு புதினம் அதன் வாசிப்பின் பயனாக வாசகருக்கு ஒரு ஒட்டுமொத்த பார்வை அளிக்க வேண்டுவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அளிக்க வேண்டும். அப்போது 4ம் தவறு. 1 3 மட்டும்தான் சரியானது. எழுத்தாளரின் படைப்பாளுமையை நிர்ணயிக்கும் அளவீடு மொழிநடை. ஒரு எழுத்தாளரின் படைப்பாளுமையை நிர்ணயிக்கும் அளவீடு மொழிநடை. கதையின் போக்கில் எதிர்கால கற்பனைகள் விவரிக்கப்படுகிறது அப்படின்னா முன்னோக்கு முறை. கதையின் போக்கில் எதிர்கால கற்பனைகள் விவரிக்கப்படுவது முன்னோக்கு முறை.
அடுத்ததும் அதே 2 கேள்வி தான் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. இந்திய இலக்கியத்தின் முதல் புதினமாக அறியப்படுவது பிரதாப முதலியார் சரித்திரம். மாயூரம் வேதநாயகம் அவங்க. இந்திய இலக்கியத்தின் முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்ததா இதில் எது மொழிபெயர்ப்பு புதினம் அன்று அப்படின்னா பாகீரதியின் மதியம். அது மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து பா வெங்கடேசன் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. மற்றது எல்லாமே ஆனந்தமடம், எரியும் பனிக்காடு, ஆரோக்கிய நிகேதனம் இதெல்லாமே வந்து வேற மொழியிலிருந்து தழுவி ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் தான். ஆனால் மொழிபெயர்ப்பு இல்லாதது என்னன்னு கேட்டிங்கன்னா பாகீரதியின் மதியம், பா வெங்கடேசன் அவங்க எழுதினது. இப்போ இயல் 2க்கான கொஷின்ஸை பார்த்தாச்சு. இந்த இயல் 2ல் அடுத்ததா சிறுகதைகளும் அதோட ஆசிரியர்களும் அப்புறம் வந்து நோபல் பரிசு, ஞானபீட விருது இதெல்லாம் எந்தெந்த வருஷத்தில் யார் யார் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.